என்னுடைய அந்த சோதனை காலத்தில் நிறைய விதமான சோதனைகள் வந்துச்சு சொன்னேன். அதான் கண்ணு தெரியாமல் போச்சு, காது கேட்காது, வாய் பேசாது, அது மாதிரி எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த சோதனை காலத்தில் கண்ணு தெரியாமல் இருக்கும்போதே சரி, காது கேட்காது, வாய் பேசாது, 4 வருஷம் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? 4 வருஷம் உலகமே எங்கே என்னன்னு தெரியாது, நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியாது. அப்போல்லாம் சில நேரம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சாத்தான் என்ன கிட்னாப் பண்ணிடுவான், வெளியே கொண்டு போய் எங்கேயாவது போட்டுருவான், பாலத்துக்கடியில், கிணத்துக்குள்ளே. நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கே தெரியாது. தேடுவாங்க, ஊரில் இருக்கிற எல்லாரும் தேடுவாங்க, எல்லாருக்குமே தெரியும் இது மறைச்சு வைக்கிறதுக்கெல்லாம் இல்லை. சில நேரம் பார்த்தா அப்படியே அந்தரத்தில் தொங்கிட்டு இருப்பேன், ஒன்றுமே இருக்காது, ஆனால் அப்படியே தலகலாக தொங்கிட்டு இருப்பேன். சில நேரம் சிலுவையில் அரைஞ்ச மாதிரி செவுத்தில் ஒட்டி வச்சுருவான், 3-4 மணி நேரம் அப்படியே தொங்கிட்டே இருப்பேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தலகலாக தொங்கினா என்ன ஆகும்? மூக்கில் இருந்தால் ரத்தம் வரும், கண்ணெல்லாம் பிதுங்கிக்கும், தலையில் மொத்த ரத்தமாக தலைக்கு வந்துடும், பயங்கரமாக தலைவலிக்கும், செத்து போகலாம் அப்படின்னு தோணும். அவ்வளோ துன்பம். ஏன்னா ஜெபம் சொல்லாத, நீ ஜெபம் சொல்லாத. ஜெபமாலை எடுத்தா போதும் அடி, பைபிள் எடுத்தா போதும் அடி. ஜெபிக்கக்கூடாது, நற்கரணை வாங்கக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது. இதுதான் அவனோட ஆசை, சாத்தானுடைய ஆசை. அதுதான் நம்ம எப்படியாவது நம்மளே கடவுளிடமிருந்து பிரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். இப்போ அது மாதிரி எனக்கு பல விதங்களில் சில நேரம் சாப்பிடுவோம், எல்லாரும் சாப்பிடுவோம், எனக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. நான் சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கும்போது மண்ணாக மாறிடும், என்னால் சாப்பிட முடியாது. பல மாதங்கள் நான் ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்திருக்கேன், சாப்பிட முடியாது, மண்ணாக்கிடுவான். அப்புறம் அந்த சோதனையெல்லாம் தாண்டி வந்தேன் நான். சில நேரம் உருவங்களை மாற்றி, என் கூட ரொம்ப பாசமாக என்னை கூடயே இருந்து பார்த்துக்குவாங்க வீட்டில் இருக்கிறவங்க, அவங்கள மாதிரியே சாத்தான் உருவத்தை மாற்றி அவங்கள மாதிரியே அட்டாக் பண்ணுவான், நம்மளை வெளியே கொண்டு போய் துன்புறுத்துவோம். அது மாதிரியெல்லாம் நிறைய துன்பம் வந்துச்சு. அந்த துன்பங்களிலெல்லாம் ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுத்தார், அதுதான் உண்மை, வெற்றியை கொடுத்தார். அதனால் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். என்ன நடந்தாலும் சரி, உயிரே போனாலும் சரி, நம்முடைய ஆண்டவரை நாம் மறுதலிக்க கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் துன்பம் உண்டு, அப்படி தானே? சிலுவைகள் உண்டு, கஷ்டம் உண்டு, எல்லாருக்கும், குருக்களுக்கு உண்டு, கண்ணீர்களுக்கு உண்டு, சாதாரண மக்களுக்கு உண்டு, குழந்தைகளுக்கு உண்டு, வாலிப பிள்ளைகளுக்கு உண்டு, பெரியவங்களுக்கு உண்டு, எல்லாருக்கும் அவங்கவுங்க விதத்தில் துன்பம் உண்டு. அந்த துன்பங்களில் நாம் கடவுளை மறுதலிக்க கூடாது, கடவுள்கிட்ட கேள்வியும் கேட்கக்கூடாது. ஏன் அனுமதிச்ச, உனக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையானலாம் கேட்கவும் கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஆனால் அப்படியே விடமாட்டார், நிச்சயமாக அதுலேருந்து வெளியே கொண்டு வருவார். அப்போது நம்முடைய நம்பிக்கையை சோதிப்பதற்காக கடவுள் சிலவற்றை அனுமதிப்பார். நம்முடைய நம்பிக்கையை சோதிப்பதற்காக கடவுள் சிலவற்றை அனுமதிப்பார். அப்படி அனுமதிச்சா நிச்சயமாக அதில் வெற்றியும் நமக்கு கொடுப்பார். அப்படிதான் ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இந்த இதில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும், நம்ம எல்லாம் மனிதர்கள் இல்லையா? நம்ம எல்லாரும் மனிதர்கள். இப்போ மனிதர்கள் அப்படின்னாலே நமக்கு ஆன்மா, ஆவி, உடல், இது 3 இருக்குது, அப்படி தானே? ஆன்மா, ஆவி, உடல் இல்லையா? பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட், இது 3 இருக்குது. இது 3 சேர்ந்தாதான் மனுஷன். வெறும் ஆன்மா மட்டும் இருந்தால் மனுஷன் இல்லை, வெறும் ஆவி மட்டும் இருந்தாலும் அது ஆவி, வெறும் உடல் மட்டும் இருந்தால் அது பிணம் இல்லையா? அப்போ இது 3 சேர்ந்தாதான் மனிதன். அப்போ இந்த உடலும் உயிரும் இருந்தால் மனிதர்கள்னு சொல்ல முடியாது. ஆடு, மாடு, பறவைகளுக்கெல்லாம் உடல் இருக்குது, உயிர் இருக்குது, ஆனால் அது மனிதர்கள் இல்லை, அதுக்கு ஆன்மா இல்லை. இப்போ நமக்கு ஆன்மா இருக்குது, உடல் இருக்குது, ஆவி இருக்குது. இந்த 3ம் சேர்ந்த இந்த முழுமையான மனிதனுக்கு விடுதலை வேணும், விடுதலை வேணும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை கடவுள் இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது இல்லை, அப்படி தானே? உலகம், எல்லாரும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கல்லறைக்கு போனீங்களா? எதுக்கு போனீங்க? மாலை போட்டிருக்கு, மாலை போட்டிருக்கு, அவங்களுக்காக ஜெபிக்க போனோம் இல்லையா? எல்லாரும் அவங்களுக்காக, அந்த இறந்த ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிக்க போனோம் இல்லையா? அப்போது இந்த நமக்கு ஆன்மாக்கள் அங்கே இருக்காங்க, அதாவது கல்லறையில் இல்லை, இறந்தவங்கள நாம் நினைவு கூறுகிறோம். 1ஆம் தேதி எல்லாருடைய புனிதர்கள் இல்லையா? ஆல் செயின்ட்ஸ் டே, எல்லா புனிதர்களுடைய திருவிழாவை கொண்டாடணும். அப்படின்னு என்ன? மகிமையான திருச்சபையை கொண்டாடணும்.
2வது நவம்பர் 2ஆம் தேதி துன்புறும் திருச்சபையை நாம் கொண்டாடணும். துன்புறும் திருச்சபையை நினைவு கூர்ந்து ஜெபித்தோம். கொண்டாடணும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஜெபித்தோம். அவங்க 2 திருச்சபை. 3வது திருச்சபை தான் நாம் இந்த பயணம் செய்யும் திரு அவை, பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. அப்படியா? நம்பிக்கையின் திருப்பயணிகள். அப்போ எதை நோக்கி திருப்பயணம் செய்கிறோம்? நாம் எதை நோக்கி திருப்பயணம் செய்கிறோம்? விண்ணகத்தை நோக்கி. பிரைஸ் தி லார்ட். விண்ணகத்தை நோக்கிய இந்த திருப்பயணத்தில் நம்ம நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் இதை சொல்ல விரும்புவது இதுதான். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளோர் அனைவரும் மண்டியிடுவர். அப்படி தானே? விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். அப்போ விண்ணவர் யாரு அப்படின்னா யாரு? புனிதர்கள். விண்ணவர் தந்தை மகன் தூய ஆவி மூவொரு கடவுள், அன்னை மரியாள், அப்புறம் அபிரகாம் ஈசாக் யாக்கோப், நம்முடைய பிதாக்கள், அப்புறம் வானதூதர்கள், புனிதர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் மகிமையான திரு அவை. ஹல்லேலூயா. அப்போ அது விண்ணகம் இல்லைங்களா? அப்புறம் கீழ் உலகம் அப்படிங்கிறது எது அப்படின்னா கீழுலகம். இயேசு 3 உலகுக்கு அரசர் இல்லையா? விண்ணகம், மண்ணகம், கீழுலகம். அதுதான் உத்தரிக்கிற ஆன்மாக்கள், உத்தரிக்கும் நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள், கீழுலகத்தை சேர்ந்தவர்கள். பாதாளம், இயேசு பாதாளங்களில் இறங்கி அங்கே இருந்த ஆன்மாக்களுக்கு மோட்சத்தை கொடுக்க சென்றார். அப்படி தானே? அவர் பாதாளங்களிலிருந்து தான் உயிர்த்தார் இல்லையா? பாதாளத்துக்கு அவரும் போனார். அங்கே உத்திருக்கிற ஸ்தலத்துக்கு எதுக்கு? அங்கே இருக்கிற ஆன்மாக்களை உயிர்த்தெழச் செய்ய. அப்போ நாம் எல்லாரும் அங்கே போவோம். நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு அங்கே போக வேண்டிய இடம் இருக்குது. அப்போது அந்த கீழுலகம், இந்த மண்ணுலகம், மண்ணுலகத்தில் இருக்கிறது நாம் பயணம் செய்கிற திரு அவை. இப்போ 3 திருச்சபை இருக்குது. மகிமையான திருச்சபை, துன்புறும் திருச்சபை, பயணம் செய்யும் திருச்சபை இல்லையா? இப்போ இந்த 3 திருச்சபையும் பற்றி நமக்கு தெரியணும். அப்போ விண்ணகத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். விண்ணகம் அப்படின்னா திரு அவை, விண்ணக திரு அவை அல்லது மகிமையான திரு அவை அப்படின்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், விண்ணகமே நம்முடைய தாய்நாடு. விண்ணகமே நம்முடைய தாய்நாடு. இந்த வீடு, இந்த உலகம், இந்த பொம்மிடி, இந்த தர்மபுரியோ, இந்த இந்தியாவோ நமக்கு சொந்தம் இல்லை. நமக்கு சொந்தமான வீடு எங்கே இருக்கு? விண்ணகம். அப்படின்னா இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. அப்படின்னா இது சில ஆண்டுகள் மட்டும் நாம் வாழக்கூடிய ஒரு வாடகை வீடு தான். இது யாரும் தூக்கிட்டு போக போகிறதில்லை. நமக்கு எத்தனை சொத்து இருந்தாலும், எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தாலும், என்ன தான் பதவி பட்டிருந்தாலும் எதையும் நாம் எடுத்துட்டு போக போகிறதில்லை, எதையும் நாம் எடுத்து செல்வதில்லை. அப்போது நம்முடைய ஆன்மா மட்டும்தான் கடவுளிடம் செல்லும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நமக்கு விண்ணகமே தாய்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த தாய்நாட்டுக்கு போகணும் அப்படின்னா பாஸ்போர்ட் வேணும். இந்த இந்தியாவை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா என்ன வேணும்? பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும். அங்கே போய் எவ்வளோ நாள் தங்குவோம், எவ்வளோ நாள் இருப்போம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த தங்குவதற்கான உரிமை சீட்டு அங்கே வேணும். எத்தனை நாளைக்கு அப்படின்னு விசா கொடுப்பாங்க. அது இருந்தால் தான் அங்கே போக முடியும். அப்படி தானே? அப்போது அந்த பக்கத்து நாட்டுக்கு போகிறதுக்கே இவ்வளவுனா விண்ணக வீட்டுக்கு போகிறதுக்கு நமக்கு பாஸ்போர்ட் வேணும்ல? வேணுமா? வேணும். அப்போ நமக்கு இப்படியே போனால் அங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ இருக்கிற இந்த நிலையில், நம்முடைய ஆன்மா இருக்கிற இந்த நிலையில் அந்த ஆன்மா அங்கே போய் சேருமா? போக முடியாது. அப்போ அந்த ஆன்மாவை நாம் தூய்மைப்படுத்தணும். அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்கிறது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது இறைவசனம் சொல்லுது, முற்பகுதி, நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம். கடவுளுடைய திருவுளம், கடவுளுடைய ஆசை என்னன்னா நம்ம எல்லாரும் புனிதர்கள் ஆகணும். நான் புனிதரா அப்படின்னு யாரோ நினைக்கிறீங்களா? உங்கள் பக்கத்தில் பாருங்கள், கொஞ்சம் முகத்தை பாருங்களேன். புனிதர்கள் தானே அவங்க. பக்கத்தில், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க புனிதர் தான். அதான் என் பக்கத்தில் ஃபாதர் ஜேம்ஸ் இருக்கார், ஃபாதர் ஜூடு இருக்கார். இவங்களாம் புனிதர்கள் தானே. பயப்படுறீங்களா? கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் நம்ம எல்லாரும் புனிதர்கள் ஆகணும். அதுக்கு தான் இந்த உலகத்தில் நம்மளை படைச்சிருக்காரு.
திரும்ப நம்ம பரலோகத்துக்கு போகணும். இப்போ நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளுடைய திருவுளம். அப்போ நம்ம தூயோர் ஆனாதான் அங்கே சீட் கிடைக்கும். பாவத்தோடு இருந்தால் அங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் கிடைக்காது. அப்போ என்ன அப்போ தூயோர் ஆகணும் நாம். அப்போ எபேசியர் 1:4 இறைவசனம் சொல்லுது, நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் தாம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி, அவர் முன்னாடி நம்ம போய் தூயவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் நிற்கணும். அதுக்காக கிறிஸ்து வழியா தேர்ந்தெடுத்தார். ஏன் கிறிஸ்து வழியா தேர்ந்தெடுத்தாரு? நம்ம டைரக்டா போக முடியாது. இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்படாம, இயேசுவை சந்திக்காம, உயிர்த்த இயேசுவை சந்திக்காம, இயேசு அனுபவம் இல்லாம, இயேசுதான் வழி, அவர்தான் உண்மை, அவர்தான் வாழ்வுன்னு தெரியாம அங்க போக முடியாது. அதனால என் வழியாய் அன்று யாரும் தந்தையிடம் செல்ல முடியாதுன்னு சொன்னார். அப்போ நமக்கு கிறிஸ்து வழியாக தான் நம்மளால் போக முடியும், டைரக்டாக போக முடியாது. அப்போ கிறிஸ்து வழியாக நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் அவர் திருமுன்னாடி நிற்க வேண்டும் என்பதற்காக நம்மை அவர் தேர்ந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு இங்கே இருக்கிற உங்களை எல்லோரையுமே அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? புனிதர்களாக. எதற்காக? நவம்பர் மாதங்கிறது நம்மள புனிதர்கள் ஆகக்கூடிய மாதம். 25 இந்த கிறிஸ்தரச திருவிழா வரப்போகுது இல்லையா? இந்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தரச திருவிழாவை கொண்டாடுவோம். அந்த அரசர் முன்னாடி நாம் நிற்கணும். புனிதர்களானாதான் நிற்க முடியும். இப்போ புனிதர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நிலையான வாழ்வை நாம் சொந்தமாக்குவதற்கு இந்த நிலையில்லாத இந்த உலகத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எதுக்காக? நிலையான வான் வீட்டை சொந்தமாக்குவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம நிலை வாழ்வு, பரலோகம் அல்லது விண்ணகம், மோட்சம் உண்டா? நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், மோட்சம் உண்டா அப்படின்னு சந்தேகம். மோட்சம் உண்டு, அதுக்கு நானும் சாட்சி. பரலோகம் உண்டு. புனிதர்களுக்கு ஆப்போசிட் யாரு? புனிதர்களுக்கு ஆப்போசிட் ஆனவங்க பாவிங்க இல்லையா? சரி, கடவுளுக்கு ஆப்போசிட் யாரு? பரலோகத்துக்கு ஆப்போசிட் எது? நரகம். அப்போ கடவுள் இருக்காருன்னா சாத்தானும் உண்டு, அப்படிதானே? பரலோகம் உண்டா, நரகமும் உண்டு. அப்பதான் தீர்ப்பு சொல்ல முடியும், நரகத்துக்கா பரலோகத்துக்கா அப்படின்னு சொல்லி, இல்லையா? மத்தேயு 25 இயேசு அப்படி தான் தீர்ப்பு சொல்லுவார். நன்று நம்பிக்கைக்குரியவர்களே, என் தந்தை உங்களுக்காக செய்திருக்கிற என்னுடைய வலப்பக்கத்தில் அமருங்க அப்படின்னு கூப்பிடுவார். நம்மை அழைப்பார், நாம் விண்ணகத்துக்குரியவர்கள் என்றால். அப்போ விண்ணகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்முடைய விசுவாச அறிக்கையில் நம்ம இதை தான் சொல்கிறோம், புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். நம்புகிறோமா? புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை. அதனால தான் அந்தோணியாரையெல்லாம் நம்ம நம்புகிறோம் இல்லையா? அந்தோணியார் புனிதர் அப்படின்னு. அது மாதிரி நிறைய புனிதர்களை அவங்களோட ஒரு உறவு இருக்குது. ஏன்னா அவங்க கடவுளை கண்டவர்கள், கடவுளோடு இருந்தவர்கள், இப்போ கடவுளோட நிலையாக இருக்காங்க. அப்போ அந்த உறவு நமக்கு இருக்குது, உறவு ஒன்றிப்பு இருக்குது. புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். அப்புறம் உடலின் உயிர்ப்பை நம்புறேம்மா, உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன், நிலை வாழ்வை நம்புகிறேன். அப்போ இது நம்முடைய நம்பிக்கை, இதான் நாம் அறிக்கை செய்கிறோம். அப்போ இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன், நிலை வாழ்வு இருக்கு, விண்ணகம் இருக்குன்னு நான் நம்புறேன். அப்போ அந்த விண்ணகத்துக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். 2002 வருஷம் மே மாதம் 1 தேதி, மே 1 தேதியில் சூசியப்பருடைய திருவிழா, அப்படி தானே? தொழிலாளர்களுடைய பாதுகாவல். அன்றைக்கு காலையில் எனக்கு ஒரு இறை அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. நான் காலையில் மாஸ்க்கு போயிட்டு வந்தேன். மாஸ்க் முடிச்சு வந்தோடனே ஜெபத்தில் உட்காந்து நிறைய பேர் என்னோட ஜெபத்தில் இருந்தாங்க. ப்ரேயரில் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு பரவச அனுபவத்தை கொடுத்தார். பரவசம்னா தெரியும்ல,
எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பரவச அனுபவம். பரவசம் அப்படிங்கிறது வந்து பரமன் வசப்படுவது. நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பரமன் யார்? கடவுள் இல்லையா? பரமன் வசப்படுவது, அவரோடு ஐக்கியமாவது, அவரோடு ஒன்றிப்பது தான் பரவசம். நம்ம இந்த உலகம் எல்லாம் மறந்து, இந்த உடல் இருக்கிறதையே மறந்து, இந்த உலகத்தை விட்டு வெளியில் போகிற ஒரு நிலை, கடவுளோடு ஐக்கியமாகிற ஒரு நிலை, அது ஆழ்நிலை தியானத்துக்குள்ளெல்லாம் போய் ஒரு சிலர் புனிதர்கள் அதை பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு கொடுத்தார். ஆனால் இந்த உலகத்தில் தான் இருந்தேன். நான் படுத்திருக்கேன். என்னுடைய ஆன்மா இந்த உடலிலிருந்து வெளியே வந்துருச்சு. உடலிலிருந்து வெளியே வந்து என்னுடைய ஆன்மாவை நானே பார்க்குறேன், என்னுடைய உடலை நானே பார்க்குறேன், வெளியிலிருந்து பார்க்குறேன். அப்படி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னுடைய ஆன்மாவை புனித யோசேப்பு அவருடைய கையில் பிடிச்சிருந்தார். தூக்கிட்டு போகிறார், என்ன எடுத்துகிட்டு போகிறார், விண்ணகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார். அதான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு அனுபவம். விண்ணகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. போகும்போது எனக்கு இந்த மலைகள், அதாவது விண்மீன்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, வானத்தில் கோள்கள், இது எல்லாத்தையும் தாண்டி போகிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ இன்னொரு உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நம்ம பார்க்குற ஒரு வானம் அப்படின்னு சொல்ல முடியாது, பல வானங்களை கடந்து போகிற மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு. அதுதான் உண்மை. நான் பார்த்ததை அனுபவிச்சதை நான் சொல்கிறேன். கொஞ்சம் தூரம் போய் ரொம்ப தூரம் பயணம் செய்த ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் என்ன நிறுத்தினார். என்னுடைய ஆன்மா அங்கே நிற்கிறேன். ஆனால் என்னால் அங்கே சுற்றி பார்க்குற எதையுமே பார்க்க முடியல. எம்டி. வானம், விண்ணும் இல்லை, மண்ணும் இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே தெரியல. திரும்ப அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து கூட்டிகிட்டு போனார். அங்கே ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு கேட் என் பார்வைக்கு ஒரு வாயில் தானாக திறக்குது. திறந்தோடனே உள்ளே போகிறோம். உள்ளே போய் பார்த்தா அங்கேயும் எதுவுமே இல்லை. திரும்ப கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகிறாரு. திரும்ப இன்னும் ஒரு பெரிய ஒரு கேட்டு. அந்த கேட்டு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கேட்டு திறந்த உடனே நான் உள்ளே பார்க்குறேன். வானதூதர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா, எண்ணிலடங்கா வானதூதர்கள், எண்ணவெல்லாம் முடியாது, கோடான கோடி வானதூதர்கள். அந்த அப்படியே அணி அணியாக அவ்வளோ வானதூதர்கள் இருக்காங்க. அந்த வானதூதர்கள் எல்லாம் பார்க்குறேன். அப்படியே அந்த என்னோட ஆன்மா அவ்வளோ சந்தோஷப்படுது. கொஞ்சம் தூரம் போனேன். அவர் சூசிபுரம் கையை பிடிச்சிட்டே போகிறாரு. நான் போக 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 நம்முடைய மூதாதையர்கள், அதாவது நம்முடைய பிதாக்கள், அப்ரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்களை எல்லாம் நான் அங்கே பார்த்தேன். சூசியப்பர் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரையாக பேரை சொல்லி இவங்க தான்னு சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். கொஞ்சம் திரும்ப உள்ளே போகிறேன். அவங்க எல்லாருக்கும் ஒரு அரியணை போடப்பட்டிருக்கு. அரியணையில் அமர்ந்திருக்காங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஒரு அரியணை இருக்குது. அந்த அரியணை வந்து அவ்வளவு அழகாக இருக்குது. இந்த உலகத்தில் யாருமே அமர முடியாத ஒரு அரியணை அது. அந்த அரியணைக்கு கீழே பக்கத்தில், இடது பக்கத்தில் இருக்கிற அரியணை எம்டியாக இருந்துச்சு, யாரும் இல்லை. அந்த வலது பக்கத்தில் ஒரு அரியணை போடப்பட்டிருக்குது. அதில் நம்முடைய தாய் மரியாள் அரசியாக, முடிசூட்டினப்பட்ட அரசியாக அந்த இடத்துல அமர்ந்திருந்தாங்க. என்னை புனித யோசேப்பு என்னை கொண்டு போய் அங்கே முன்னாடி நிறுத்தினார். அங்கே அந்த அரியணைக்கு முன்பாக நிறுத்தினார். அங்கே முன்னாடி நிறுத்தும் போது அங்கே கீழே 12 அரியணைகள் போடப்பட்டிருந்தது. யாருக்கு தெரியுமா? நம்முடைய இயேசுடைய 12 அப்போஸ்தலர்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். அந்த 12 பேரும் அங்கே இருந்தாங்க. அவங்களையும் தாண்டி என்னை அங்கே முன்னாடி நிறுத்திட்டு சூசியப்பர் என்னை அப்படியே வந்து இயேசுடைய இடது பக்கத்தில் இருக்கிற அந்த அரியணையில் அமர்ந்தார். அப்போ தான் நான் அதுக்கு மேலே என்ன அப்படின்னு என்னுடைய கண் அப்படியே மேலே பார்க்கும்போது இயேசுடைய கால்கள் பார்த்தேன். நான் ஆண்டவர் இயேசு அந்த அரியணையிலே, அந்த சிம்மாசனத்தில் அரசராக அமர்ந்திருக்கிறாரு. அவருடைய கால்களை பார்க்குறேன். அப்படியே வெண்கல தூணு போல் அந்த கால்களில் இயேசுடைய காயத்திலிருந்து வெளிச்சம், அந்த ஒளி அப்படியே அப்படி மின்னல் தெரிக்குது.
இயேசுடைய காயங்களிலிருந்து வருகிற ஒளி. அப்படியே பார்க்குறேன், அவருடைய அந்த அந்த நீண்ட அந்த உடை அப்படி இருக்குது. அவருடைய அரியணையில் அரசராக அவர் வீற்றிருக்கிறார். அவருடைய தலையில் கிரீடம் இருக்குது, கையில் ஒரு செங்கோல் பிடித்திருக்காரு. நிறைய முறை நான் இயேசுவை பார்த்துருக்கேன். நிறைய முறை அப்படின்னா எத்தனை முறை தெரியாது. நான் ஒவ்வொரு முறை காயங்கள் வரும்போது, அதே மாதிரி இயேசு நற்கருணை கொடுக்கும்போது எனக்கு ஒரு 100-150 முறைக்கு மேலே இயேசுவிடம் நான் நன்மை வாங்கியிருக்கேன். அப்படி ஒவ்வொரு முறையும் நான் இயேசுவை நான் பார்த்துருக்கேன். நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்பெல்லாம் நான் இயேசுவை பார்க்கிறேனோ அப்பெல்லாம் அவர் அவ்வளோ அப்படியே பக்கத்தில் போய் அவரை ஹக் பண்ணணும்னு தோணும், அப்படியே பிடிச்சிக்கணும்னு தோணும், அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் அங்கே விண்ணகத்தில் அவர் முன்னாடி போய் என்னால் நிற்க முடியல. அவர் அரியணையில் இருக்கார், அரசராக இருக்கார், கம்பீரமான தோற்றம், பயப்படுகிற ஒரு தோற்றம். அவருடைய கண்களை நான் பார்த்தேன், அவருடைய கண்களை நான் பார்த்தேன். அந்த கண் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு சூரியன் எப்படி இருக்கும், பக்கத்தில் பார்க்க முடியுமா? அதை சூரியன் கண்ணுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், எரிக்கிற ஒரு நெருப்பு பால் கண்ணுக்குள்ளேருந்து. அந்த கண் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுத்துனா எப்படி இருக்கும், கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த விழி ரோல் ஆகுது. அதை எனக்கு அவர் பார்க்கும்போது அந்த கண்ணுக்கு பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் அந்த இடத்துல இரக்கத்தின் அரசராக இல்லை, அவர் அந்த இடத்துல நீதிபதியாக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் நீதியின் அரசராக இருந்தார். அந்த நேரத்தில் அவர்கிட்ட போய் ஆண்டவரே இரக்கமாயிரும் அப்படின்னெல்லாம் கேட்க முடியாது. அந்த அளவு அவர் நீதியின் அரசர், அங்கே தீர்ப்பு சொல்ல அவர் இருக்கார், அங்கே போய் கேட்க முடியாது. நாம் இரக்கமாக இருங்கன்னு கேட்குற ஒரே இடம் இந்த பலிபீடம் தான். பலிபீடம் இந்த இடத்துல தான் கேட்க முடியும், இயேசுவே இரக்கமாயிரணும். அங்கே போய் கேட்க முடியாது. நாங்கள் போய் நின்ன உடனே என்னுடைய ஆன்மா அவ்வளோ நடுங்குது. இயேசுவை பார்க்க முடியல, அவர் கண்ணை பார்க்க முடியல. அவர் எதுவுமே பேசலை, என்னட்ட எதுவும் பேசலை. இந்த பக்கம் திரும்பி சூசியப்பர்கிட்ட ஏதோ பேசினார், என்ன பேசினாங்கன்னு தெரியாது, ஏதோ பேசினார். அவரும் சரின்னு தலையாசிச்சுட்டு சீக்கிரமாக என்னை பிடிச்சி வேகமாக அந்த விண்ணகத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டார். அதை கொண்டு போகும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, பரலோகத்தில் எனக்கு இடம் இல்லை, பரலோகத்தில் எனக்கு இடம் இல்லை. என்னை எங்கே கொண்டு போகிறாரு, எங்கே கொண்டு போனார் தெரியுமா, பரலோகத்தை விட்டு ரொம்ப தூரம் கொண்டு போனார். ஒரு உயரமான ஒரு இடத்த கொண்டு போய் ஒரு கீழே பார்த்தா பெரிய பள்ளம். அந்த 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 உயரமான இடத்தினுடைய அந்த ஓரத்தில் அந்த எட்ஜில் கொண்டு போய் நிற்க வச்சு சொன்னார், கீழே பாரு அப்படின்னு சொன்னார். என்னால் பார்க்க முடியல. என்ன பண்ணார், நான் பிடிச்சிக்கிறேன் பாரு. நான் திரும்ப பார்த்தேன், கீழே பார்க்கும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நெருப்பு கடல். நெருப்பு கடல், கடல் எப்படி இருக்கும் இல்லையா, பெருசு இல்லையா, அதுவே நெருப்பு கடல் அப்படின்னா நெருப்பு, இந்த மலையெல்லாம் உருகி லாவா வரும் இல்லையா, நெருப்பு குழம்பு, அது மாதிரி நெருப்பு குழம்பு. பயங்கரமான அலறல் சத்தம், கூக்குரல், கேட்க முடியாத இறைச்சல், அழற சத்தம், யாரும் அங்கே காப்பாற்ற முடியாது. அது மாதிரி பயங்கரமான சத்தம், ஓலம், அலறாங்க. நான் பார்க்கும்போது அந்த நரகத்துக்குள்ளே, அதுதான் நரகம். நான் எதை சொல்ல வரேன்னா, அந்த நரகம் அதுக்குள்ளே ஆன்மாக்கள் வேதனைப்படுற அந்த ஓசை, அந்த குரல் என்னால் கேட்க முடியல. அப்போ தான் சூசியப்பர் சொன்னார், நீ சந்திக்கிற எந்த ஒரு ஆன்மாவும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. நீ சந்திக்கிற எந்த ஆன்மாவும் இந்த நரகத்துக்கு வரக்கூடாது. அதனால நரகம் இருக்கு அப்படிங்கிறத நீ சொல்லணும்னு சொன்னாங்க. நரகம் இருக்கு, நாம் நரகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் எல்லாம் விண்ணகத்துக்கு உரியவர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ எனக்கு சூசியப்பர் சில பரிகாரம் அப்போ சொன்னார், நீ சந்திக்கிற ஆன்மாக்களுக்காக நீ சில பரிகார முயற்சிகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த தொடக்க காலத்தில் 4 ஆண்டுகள் நான் முடி வெட்டிட்டேன்.
4 வருஷம். என்னோடய வீடு கிராமம்தான். கிராமம். ஒரு கிராமத்தில் ஒரு வயசு பொண்ணு மொட்டை அடிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்போது நான் பரிகாரம், அந்த நரகத்தில் ஆன்மாக்கள் விழாமல் இருக்க பரிகாரமாக நான் 4 ஆண்டுகள் மொட்டை அடிச்சுக்கிட்டேன். அது மாதிரி இப்போவும் நான் சில பரிகார முயற்சிகள் இப்போ உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா உங்களுக்காக பரிகார முயற்சியை நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளை, நரகத்துக்கு யாரும் போகக்கூடாது. நரகம்னு ஒன்று இருக்குது. நம்முடைய ஆன்மா விலை மதிப்பற்ற ஆன்மா. யோவான் 10:10 நம்ம வாசிக்கிறோம், திருடன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை, ஆனால் நானோ ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு வந்தேன், அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்தேன் இயேசு சொன்னார். அப்போ திருடன் வருவது எதற்கு அப்படின்னா நம்முடைய ஆன்மாவை திருடுவதற்கும் அழிப்பதற்கும் கொல்வதற்கும். திருடன் வர்றது அதுக்கு தான். யார் திருடன்? சாத்தான். சாத்தான் தான் திருடன், நம்ம ஆன்மாவை திருட வருகிறவன். அப்போ நம்ம கொடுத்துடலாமா? நம்ம ஆன்மாவை விட்டுடலாமா? விலை மதிப்பற்ற நம்முடைய ஆன்மா. இந்த உலகத்தில் எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத நம்முடைய ஆன்மா தான் சாத்தானுக்கு தேவையாக இருக்குது. அவன் அதை திருட தான் வருவான். நம்மக்கிட்ட வேறு எதுவும் இல்லை, சொத்தோ பணமோ எதுவும் அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு தேவை ஆன்மா. அந்த ஆன்மாவை கடவுள்கிட்ட போக விடாமல் தடுக்கணும், அதுதான் அவனுடைய ஆசை. அந்த ஆன்மாவை திருட தான் அவன் வர்றான். அதனால் நாம் நம்ம ஆன்மாவை அவனிடம் அடகு வைக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆன்மாவை அடகு வைக்க கூடாது. ஏற்கனவே நாம் அடகு வைக்கப்பட்டிருந்தோம். நாம் சாத்தானுக்கு அடிமைகளாக இருந்தோம், விற்கப்பட்டிருந்தோம். ஆண்டவர் இயேசுடைய இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த மீட்பை நாம் அனுபவிக்கணுமே ஒழிய நாம் மீண்டும் அடிமைகளாக, சாத்தானுக்கு அடிமைகளாக நாம் சென்று விடக்கூடாது. அப்போ நாம் எல்லோரும் விண்ணகத்துக்குரியவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள். பரலோகத்தை பற்றி நாம் தியானம் செய்யணும், அதை பற்றி தான் நாம் யோசிக்கணும், அதுக்காக தான் நாம் உழைக்கணும், பாடுபடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது 1 தெசலோனிக்கர் 5:23 புனித பவுலடிகளார் சொல்கிறாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்கள் உடல் உள்ளம் ஆன்மா இவை முற்றிலும் தூய்மையாக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி, குற்றமின்றி காப்பதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க வரும்பொழுது நம்முடைய உடல், ஆன்மா, ஆவி மூணுமே குற்றமில்லாமல் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை சந்திக்க வந்திருக்கார். நம்மை புனிதராக பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. அப்போ நம்முடைய ஆன்மாவும் ஆவியும் உடலுமே குற்றம் இல்லாமல் இருக்கணும், பாவம் இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிறதான் நம்முடைய ஆண்டவருடைய ஒரே ஆசை. அதுக்காக தான் நம்மை சந்திக்க வந்திருக்கார், நம்மை புனிதப்படுத்த வந்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது காணிக்கை பாட்டில் ஒரு பாடல் பாடுவோம், அடியோர் யாம் தரும் காணிக்கை. தெரியுமா? அதில் 2வது சரணம் தெரியுமா? மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றே, மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றே. பழைய பாட்டு, இப்போ பாடுறீங்களான்னு தெரியாது. நமக்கு மேலே ஒரு வாழ்வு உண்டு. அதனால தான் நம்முடைய மேல் வருகிற துன்பங்களை எல்லாம் நாம் மறக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டில் வருது. என்ன துன்பம் வந்தாலும் சரி, விண்ணகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அத்தனை துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பாடல் பாடும்போதெல்லாம் உணர்ந்து பாடுங்க, எல்லாத்துலேயும் அர்த்தம் உண்டு. இப்போது விண்ணகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போது துன்புறும் திரு அவை, துன்புறும் திரு அவை, அதாவது உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்கள், அதை பற்றி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ துன்புறும் ஆன்மா அப்படின்னா ஆன்மா ஆன்மா அப்படிங்கிற எங்கே இருக்குது? நம்முடைய உடலில் நம்முடைய ஆன்மா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் மொத்த செல்லுலையும் நம்முடைய ஆன்மா இருக்குது இல்லையா? இப்போ இந்த ஆன்மா அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இறந்து போகும்போது, இறந்து போகிறான் இல்லையா? எப்படியெல்லாம் இறப்பு வருது?
ஒரு மனிதனுக்கு. இயற்கையான மரணம் ஒன்று, ரெண்டாவது ஆக்சிடெண்ட் விபத்து, மூணாவது தற்கொலை, நாலாவது கொலை. தற்கொலை, கொலை, இந்த 4 வகையாக மரணம் வரும் இந்த உலகத்தில் இருக்குது. அப்படி தானே? இப்போ இயற்கையாக மரணம் வருதுன்னா நமக்கு குறிக்கப்பட்ட டைம் முடிஞ்சிச்சு, நம்ம போகிறோம். இப்போ விபத்தில் சிக்கி நம்ம இறந்து போகிறோம் அப்படின்னா, விபத்தில் சிக்கிற ஆன்மாக்கள் சரியான தயாரிப்பில் இருப்பாங்களா? அவங்க பாவசங்கனை பண்ணி நோயில் பூசலெல்லாம் வாங்கி இயேசுவை சந்திக்கிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க இல்லையா? சிலவங்க பாவத்தோடு இருப்பாங்க, சாவான பாவத்தோடு கூட இருப்பாங்க, அற்ப பாவம் இருக்கும். இப்போ இந்த பாவத்தோடையே சாகிற ஆன்மாக்கள் நேராக கடவுள்கிட்ட போகுமா? தெரியாது. ஒரு வேளை போகலாம், ஒரு வேளை போகாமல் இருக்கலாம். இல்லைன்னா சில ஆன்மாக்கள் தயாரிப்பே இல்லாமல், கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இறந்துருந்தா ஒருவேளை அந்த மந்திரவாதிங்க கூட அந்த ஆன்மாக்களை பயன்படுத்தலாம். அப்படியெல்லாம் கூட இருக்கும். அப்போ இந்த மாதிரி சில ஆன்மாக்கள் கொலை செய்யப்படுகிற ஆன்மாக்கள், கொலை, அந்த கொலை செய்யப்படுகிற ஆன்மாக்கள் மற்றவங்களால கொலை செய்யப்படுறாங்க இல்லையா? கொலை. அதில் குறிப்பாக இந்த கருவிலே கொல்லப்படுகிற ஆன்மாக்கள், அன்போர்ன் சோல்ஸ், அவங்க இந்த உலகத்தையே பார்க்காம இறந்து போயிடுவாங்க. அந்த ஆன்மாக்கள் உலகத்தையே பார்க்காம பிறக்காம 1 மாதம் 2 மாதம் கருவில் இருக்கும்போதே கொல்லப்படுகிற ஆன்மாக்கள், அதுவும் கொலை தானே, கொலை. அப்புறம் தற்கொலை பண்ணுகிற ஆன்மாக்கள், நானே விரும்பி என்னுடைய ஆன்மாவை நரகத்துக்கு கையளிக்கிறேன் அப்படின்னு தற்கொலை பண்ணுற ஆன்மாக்கள் இருக்காங்க. இப்போ இந்த ஆன்மாக்களை பற்றியெல்லாம் நமக்கு தெரியணும். இது பெரிய சாப்டர், இதை பற்றி 4 பூரா பேசலாம். அதனால் கொஞ்சம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது நம்முடைய ஆன்மா இந்த உடலை விட்டு இந்த இறக்கும் பொழுது, இறந்து போகிறோம், எல்லாருமே ஒரு நாள் இறந்து போவோம். இறந்தவங்க, ஒருவேளை இறந்தவங்க கூட யாராவது இருந்திருந்தால் உங்களுக்கு தெரியும், இறக்கும்போது அந்த ஆன்மாவுடைய பார்வை அல்லது அந்த செயல், அவங்களுடைய அந்த உணர்வு, அதெல்லாம் ஒரு சிலருக்கு பார்த்தா ரொம்ப விகாரமாக இருக்கும், பயப்படக்கூடியதாக இருக்கும். ஒரு சில ஆன்மாக்கள் ரொம்ப அமைதியாக இறந்து போவாங்க, சிரிச்ச முகத்தோடு இறந்து போவாங்க. அவங்க மரணம் சந்தோஷமாக இருக்கும். அப்போது தகுதி, அதாவது நம்முடைய கடவுளை சந்திப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிற ஆன்மா இறக்கும் போதும், தயாரிப்பே இல்லாமல் பாவ நிலையிலிருந்து இறந்து போகிற ஆன்மாக்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த முக பாவனையே காட்டி கொடுத்துரும். இந்த உலகத்தில் இருந்து பிரிகிற அந்த நிமிஷம், இந்த உலகத்திலிருந்து பிரிகிற அந்த நிமிஷம் நம்முடைய ஆன்மா உடலை விட்டு பிரியும் இல்லையா? அடுத்த செகண்ட் அது எங்கே போகும் தெரியுமா? நாம் டெட் பாடி வச்சு நாம் ஒரு நாள் பூரா வேணாலும் அழுவோம், 3 நாள் கூட எடுத்து வைக்கலாம், 1 வாரம் கூட ஃப்ரீசரில் வைக்கலாம். அடுத்த செகண்ட், இந்த உலகத்தில் கண்ணை மூடுற அடுத்த செகண்ட் அந்த ஆன்மா தந்தை கடவுள் முன்பாக போய் நிற்கும். எங்கிருந்து அந்த ஆன்மா அனுப்பப்பட்டதோ அவர் முன்பாக தான் போய் நிற்கும். எல்லா ஆன்மாவும் எப்படி இறந்தாலும் அந்த ஆன்மா அங்கே போய் நிற்கும். இந்த 4 வகையான சாவு சொன்ன இல்லையா, மரணம். இந்த 4 வகையான மரணத்தை சந்தித்த ஆன்மாக்களும் அடுத்த நிமிஷம் கடவுள் முன்னாடி போய் நிற்கும். அங்கே போய் நின்னா என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு எல்லாம் அங்கே பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும், தனி தீர்வை. இறந்த அடுத்த நிமிஷமே நமக்கு தனித்தீர்வை நடக்கும். ஒவ்வொரு ஆன்மாப்போ நம்முடைய வாழ்நாளில் செய்த நன்மை தீமை எல்லாவற்றையும் நம்முடைய காவல் சமரசு அங்கே ஒப்பிப்பார். நம்ம கூட ஒரு காவல் சமரசு எப்பவுமே இருப்பாங்க இல்லையா? அவர் நம்ம கூடயே தான் இருப்பார். நம்ம என்ன செய்கிறோமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பார். பல நேரங்களில் நமக்கு அறிவுறுத்துவார், பல நேரங்களில் இது தவறுன்னு சுட்டி காட்டுவார், பல நேரங்களில் நீ போகாதன்னு சொல்லுவார். அதையெல்லாம் கேட்காம நாம் தவறுகள் செய்திருப்போம், பாவம் செய்திருப்போம், கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம், அதனால் பிரச்சனையில் மாட்டியிருப்போம். அவர் வருத்தப்படுவார். ஆனால் கடவுள் முன்னாடி போய் நிற்கும்போது, அந்த தனித்தீர்வியின் போது நம்முடைய வானதூதர்கிட்ட கடவுள் கேட்பார். நம்ம வாழ்நாளில் செய்த எல்லா நன்மைகளும் தீமைகளும் அங்கே லிஸ்ட்டு வரும். அங்கே தப்பிக்க முடியாது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ கடவுள் நம்மகிட்ட சில கேள்விகள் கேட்பார். இந்த உலகத்தை விட்டு வரும்போது நீ வருத்தப்பட்டியா? திரும்ப இந்த உலகத்துக்கு போகணும்னு நீ ஆசைப்படுறியா?
இல்லை நான் உனக்கு கொடுத்த வேலை ஏதாவது நீ பாக்கி வச்சுட்டு வந்திருக்கியா, இல்லை கொடுத்த வேலையெல்லாம் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டியா? இது மாதிரி சில கேள்விகள் கேட்பார். நம்மளால் பதில் சொல்ல முடியுமா? நம்மளால் அங்கே ஆண்டவருக்கு பதில் சொல்ல முடியுமா? நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அப்போ அங்கே ஆண்டவர் நமக்கு தீர்ப்பு சொல்லுவார், தனி தீர்வை. நம்முடைய ஆன்மா இவ்வளவு பாவம் செய்திருக்கு, இவ்வளவு புண்ணியம் செய்திருக்கு, இந்த இடத்துலலாம் தவறிக்குன்னு அந்த லிஸ்ட் அனுசரித்து அந்த பாவத்தின் கணாகணத்தை பொறுத்து நமக்கு உத்தரிக்கிற ஸ்தலமா என்ன அப்படிங்கிறத அனுப்புவார். எங்கே போனோமோ அங்கே அனுப்புவார். இல்லை நரகத்துக்கு தண்டனையா, நீ தற்கொலை பண்ணிட்டியா, நீ நரகத்துக்கு போ, அனுப்பிடுவார். இப்போ நான் அது மாதிரி நம்முடைய ஆன்மா எங்கே போய் நிற்கும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? இப்போ நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா நான் எங்கே போய் நிற்பேன்? மோட்சத்துக்கு போவனா, இல்லை உத்தரக்க ஸ்தலம் போவனா, நான் நரகத்துக்கு போவனா, இல்லை இந்த உலகத்தில் சுற்றிட்டு இருப்பேனா ஆவியா? அப்போ நம்முடைய ஆன்மாவை பற்றி நமக்கு கவலை இல்லையா? உடலை பற்றி தான் கவலையா? அழிந்து போகிற இந்த உடலை பற்றி கவலைப்படுறோமா? இந்த முகத்தை பற்றி கவலைப்படுறோமா? இந்த உடல் நல்லா இல்லைன்னு கவலைப்படுறோமா? இந்த உடலுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு கவலைப்படுறோமா? நம்ம கவலை எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையை பற்றி தானே ஒழிய மறு உலகத்தை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. ஆனால் நாம் கவலைப்பட வேண்டியது விண்ணக வாழ்வை பற்றி, நம்முடைய ஆன்மாவை பற்றி நாம் அக்கறை எடுக்கணும். அதுதான் கடவுள் விரும்புகிறாரு. அப்போ அந்த விண்ணகத்துக்கு செல்ல நாம் தயார் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தில் ஒரு வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒரு மறைபொருளை சொல்லுகிறேன், ஒரு மறைபொருள், ஒரு மிஸ்ட்ரி சொல்கிறேன் அப்படின்னு சென்ட் பால் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாம் யாவரும் சாக மாட்டோம். ரொம்ப சந்தோஷமான செய்தி இல்லையா? நாம் யாவரும் சாக மாட்டோம். எத்தனை வருஷம் வாழுவோம்? நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்று உரு பெறுவோம். மாற்று உரு பெறுவோம். இன்னொரு உருவம் நமக்கு வரும். ஏசு உயிர்த்த பிற்பாடி ஒரு உருவம் வந்துச்சு இல்லையா? அது மாதிரி நமக்கு ஒரு மகிமையான ஒரு உருவம் வரும். நாம் யாரும் சாக மாட்டோம் அப்படின்னு நம்முடைய ஆன்மா சாகாது. நம்முடைய ஆன்மா சாகாது. சாலமோனு ஞானம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்றே படைத்தார். மனிதர்களை அழியாமைக்கென்றே படைத்தார். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆன்மா அழியாது, ஒரு நாளும் அழியாது. அது வாழும், நிலையாக வாழும். ஒன்று நரகத்தில், இல்லைன்னா மோட்சத்தில். அதனால் நம்முடைய ஆன்மாவை பற்றி நாம் கவலை கொள்ளணும். அப்போ நமக்கு இந்த ஆன்மாவை பற்றி இந்த உலகத்தில் மரணம் ஏற்படும் போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை மறைக்கல்வி, கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி ஏடு எண் 997 997 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இறக்கும்போது நம்முடைய உடலில் இருந்து ஆன்மா பிரிகிறது. இறக்கும்போது நம்முடைய உடலில் இருந்து ஆன்மா பிரிகிறது. இறப்புக்கு பின் உடல் அழிந்து விடுகிறது. அழிந்துடும் இல்லையா? மண்ணுக்குள்ளே போயிடும். அழியா தன்மை கொண்ட ஆன்மாவோ கடவுளின் தீர்ப்பை சந்திக்க செல்கிறது. ஆண்டவர் மீண்டும் வரும்போது மாற்று உரு பெற்று எழ அது காத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ மாற்றுரு பெற்று எழ அந்த ஆன்மா காத்திருக்கும். எங்கே? அங்கே காத்திருப்போம். அந்த உத்தரிக்கிற நிலையில் நம்ம சுத்திகரிக்கப்பட்டு கொண்டு இருப்போம். ஆண்டவர் மீண்டும் வந்து அந்த சுத்திகரிப்பு நிலையிலிருந்து நம்மை உயிர்த்தெழ செய்வார். மாற்று இன்னொரு உருவம் கொடுத்து நம்மை விண்ணகத்துக்கு எடுத்து செல்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தை பற்றி மட்டும் நம்ம கவலை வேண்டாம். இன்னொரு உலகம் இருக்குது, மகிமையான உலகம். அந்த மகிமையான உலகத்துக்கு நாம் செல்லணும் அப்படின்னா நாம் அந்த துன்புறும் திருச்சபையில் நாம் சுத்திகரிக்கப்பட்டு நாம் கடவுளிடம் எடுத்து செல்லப்படுவோம். அப்போ அங்கே சுத்திகரிக்கப்பட சாதாரணமாக இல்லை. அப்போ அங்கே இறந்து போனவங்க அல்லது உத்திரிக்க நிலையில் இருக்கிறவங்க யாரும் அவங்களுக்காக ஜெபிக்க முடியாது. யாரும் அவங்களுக்காக
ஜெபிக்க முடியாது. அப்போ அந்த அவங்களுக்காக யார் ஜெபிக்க முடியும்? இந்த பயணம் செய்யும் திருச்சபையில் இருக்கிறோம் இல்லையா, நாம தான் ஜெபிப்போம் அந்த ஆன்மாக்களுக்காக. அப்போ நாம் அந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்குறோம் இல்லையா? இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்குறோமா? அப்போ திருப்பலியில் என்ன நடக்குது? அங்கே இயேசுவின் திரு ரத்தம் சிந்தப்படுது. இயேசுவின் உடலும் ரத்தமும் அங்கே உயிரோடு இருக்கு இல்லையா? அந்த அப்பம் இயேசுடைய திரு உடலா திரு ரத்தமாக மாறப்படுது. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய திரு ரத்தம் எல்லா பாவங்களையும் அழிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 1:7 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மையாக்கும், எல்லா பாவத்திலிருந்தும். அப்போ அந்த ரத்தம் எங்க சிந்தப்படுது? ஒவ்வொரு திருப்பலியிலும் சிந்தப்படுது. அதே போல எபிரேயர் 9:22 சொல்லப்படுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப அந்த ரத்தம் சிந்தப்படுது நம்முடைய பாவத்துக்காக. ஒவ்வொரு பலிபீடத்திலையும் பலி செலுத்தும் பொழுது இயேசுவின் ரத்தம் சிந்தப்படுது. அந்த ரத்தம் இறந்த ஆன்மாக்களையும் சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. நாம திருப்பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது, இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய பாவ கரைகளை கழுவுகிறது அந்த ரத்தம். ஒருவேளை கருவில கொல்லப்பட்ட அந்த ஆன்மாக்களுக்கு ஜென்ம பாவம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த ஜென்ம பாவம் கூட இந்த இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தால் கழுவப்படும். அந்த ஜென்ம பாவம் இருந்தால் அந்த ஆன்மா கடவுள்கிட்ட போக முடியாது, அது கழுவப்படணும். அது திருப்பலியில் தான் நடக்கும். அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு எங்கே நடக்கும்னா இரத்த திருமுழுக்கு திருப்பலியில் தான் நடக்கும். அந்த திருப்பலி, அதனால தான் குழந்தைகளுக்காக நாம் இறந்தோருக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு 1 கொரிந்தியர் 15 சொல்லப்படுது. அது மட்டும் நான் உங்களுக்கு வாசிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 15 29 இறந்தோருக்காக சில திருமுழுக்கு பெறுகிறார்களே, ஏன் அப்படி செய்கிறார்கள்? இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் அவர்களுக்காக திருமுழுக்கு பெறுவானேன் இல்லையா? அப்படின்னா நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டுன்னு நம்புகிறோம். நம்ம கிறிஸ்துவோடு இறந்தோமாயின் கிறிஸ்துவோடு நாம் உயிர்த்தெழுவோம். அந்த உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொண்டதால தான் நாம் திருப்பலி ஒப்பு கொடுக்குறோம். திருப்பலியில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை புனிதமாக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆன்மா கடவுளுடைய கையில் இருக்கணும். நம்ம கல்லறை திருநாள் அன்னைக்கு வாசகம் படிக்கும்போது முதல்ல நம்ம நீதிமான்களுடைய ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன, அவர்களை கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது அப்படின்னு படித்தோம். கேட்டிங்களா என்னன்னு தெரியல இல்லையா? அப்போ நம்முடைய ஆன்மாக்கள் கடவுளின் கையில் இருக்கிறது. நம்ம நீதிமான்களாக இருந்தால், அப்போ நம்ம பாவிகளாக இருந்தாலும் அவருடைய கையில் நம்முடைய ஆன்மாக்களை வைத்துக்கொள்ள விரும்புகிறார். அதுக்காக தான் இந்த திருப்பலி, பாவ சங்கீர்த்தனம், இந்த மாதிரி ஒருத்தல் முயற்சிகள், ஜெபங்கள், பரித்தியாகங்கள், இதெல்லாம் ஒப்பு கொடுக்கறது, தான தர்மம், இதெல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய ஆன்மாவும் நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஆன்மாக்களும் மீட்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் துன்புறும் திருச்சபை பார்த்தோம். பயணம் செய்யும் திருச்சபை நாம் இந்த 3 திருச்சபையும் இணைகிற ஒரே இடம் எதுனா திருப்பலி தான். 3 திருச்சபையில் இருக்கிற மக்களும் இணைகிற ஒரே இடம் திருப்பலி. அதனால் திருப்பலி பீடம் ரொம்ப முக்கியமானது, மகிமையானது. அதனால் எப்பெல்லாம் நாம் பலிபீடத்தை அணுகி வருகிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுகிறோம். அந்த அனுபவத்துக்குள்ள நாம் வரும் பொழுது நம்முடைய ஆன்மாவும் விண்ணகத்துக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா. அப்போ நாம் எல்லாம் புனிதராகணும் அப்படின்னா முக்கியமாக இந்த இரக்கத்தின் அரியணையை அணுகி வர வேண்டும். இரக்கத்தின் அரியணையை நாம் அணுகி வரணும். அதனால் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்க தான் நம்ம மத்தியில் வந்திருக்காரு, நம்ம எல்லாம் புனிதர்களாக்கி அவரிடம் அழைத்து செல்ல. அதனால் நம்முடைய ஆன்மா, ஆவி, உடல், இது 3ஐயும் நாம் தூய்மையாக வைத்துக்கொள்ள நாம் தயார் செய்வோம். God bless you.